மசாலா எதுவும் சேர்க்காம, காரமே இல்லாம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மாரி ஒரு ரெசிபி செய்யலாமா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இது புலாவும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது, கீ ரைஸும் கிடையாது. நான் இன்னைக்கு இந்த ரெசிபி முட்டைய வச்சு செஞ்சிருக்கேன். இதுல சிக்கன் வச்சு செய்யலாம், மட்டன் வச்சு செய்யலாம், பன்னீர் வச்சு செய்யலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் குடுக்கறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு, நல்லா சூடானதுக்கு அப்புறமா நார்மலா பிரியாணிக்கு சேர்ப்போம்ல ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அத சேர்த்துக்கோங்க. அது செய்ததுக்கு அப்புறமா நான் ஃப்ளேவருக்கு என்கிட்ட ரம்ப இலை இருந்துச்சு. ரம்ப இலை சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த நீள நீளமா கட் பண்ணி, ஆ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, இத நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும். வதங்குனதுக்கு அப்புறமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுல காரத்துக்கு வந்து நான் 6, 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசிக்கு நான் காரத்துக்கு பச்சை மிளகா 6லிருந்து 7 மிளகா எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குனதுக்கு அப்புறமா, இதுல 1 கைப்பிடி வந்து புதினாவும், 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை நல்லா ரஃப்பா சாப் பண்ணிட்டு நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுல ஒரு 1/2 தக்காளி பெரிய சைஸ்ல 1/2 தக்காளி எடுத்து ரஃப்பா சாப் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாருக்கும். லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட் வரும்போது இந்த ரைஸ்க்கு இன்னும் டேஸ்ட்டு அதிகமா இருக்கும். இதுல தக்காளி எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்டின்னா, நம்ம ரைஸ் சேர்க்கும்போது நல்லா ஜூஸியா, உதிரியா வரும். அதுக்காண்டி தான். நம்ம மசாலாலாம் சேர்க்கும்போது தயிர் சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலா இந்த தக்காளி சேர்த்துருக்கேன். இதுல நான் 6 முட்டை வேக வச்சு நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கு பதிலா வெஜிடேரியன் இருந்தா பன்னீரு, அப்புறம் மஷ்ரூம், கார்ன் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல நான்வெஜ்ஜா இருந்துச்சுன்னா, சிக்கன், மட்டன் அந்த மாரி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா, இதுல ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேத்த மாரி நான் 1 கப்புக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ல எடுக்கும்போது தம் போடுறதுக்கு கரெக்ட்டான மெஷர்மெண்ட்டா இது இருக்கும். 2 கப் அரிசி எடுத்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்ப தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா, நான் ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு, லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, உப்பு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, நான் அத அ மூடி போட்டு நம்ம தம் போட்டுறலாம். இந்த அளவுக்கு ரைஸ் வெந்து மேல ஒண்ணு போல வரணும். இப்படி பண்ணும்போது தான் அடி பிடிக்காம வரும். ரைஸ் மேல வராம நீங்க குக்கர்ல விசில் போட்டோ, இல்ல தம் போட்டீங்கன்னா, கீழ நல்லா அடி புடிச்சுரும். ரைஸும் குழஞ்சு வந்துரும். இப்ப தம் போடுறதுக்கு கீழ ஒரு பழைய தோசைக்கல்ல வச்சுட்டு, மேல இந்த பாத்திரத்த வச்சுட்டு, மூடி வச்சுட்டு, கேப்புல எதுவும் ஆவி எதுவும் வெளியில போகாம இருக்கிறதுக்காக, சின்னதா எதையாவது பீஸ் வச்சு மூடிக்கோங்க. அப்படி நீங்க குக்கர்ல பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, மீடியம் டூ லோ ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா, அ ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கனாலும் சூப்பரா ரெடி ஆயிடும். தம் போடும்போது எப்படி பிரியாணி ரைஸ் வந்து வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரைஸ் மேல பாதி ரைஸ் மேல மேல தூக்கிட்டு இருக்கும். அப்பவுமே கரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம். ரைஸ் வந்து வெந்துருச்சுன்ட்டு. இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உதிரி உதிரியா வரும். இது மாரி கரெக்ட் மெஷர்மென்ட்டும் நான் சொன்ன அளவுக்கு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த ரெசிபியோட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படி இல்லன்னா சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் அந்த மாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.